இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா. பொள்ளாச்சியில் திமுக பேரூராட்சி துணைத் தலைவர் மகன் சொகுசு காரில் கடத்தல். 2 கல்லூரி மாணவர்களிடம் மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை. கார் ஓட்டி சென்ற நபர் தலைமறைவு. பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆனைமலை பேரூராட்சி திமுக துணைத் தலைவர் ஜாபர் அலி, இவரது மகன் பகீம், இவர் தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் சிலருக்கு மாணவியரிடம் காதல் விவகாரம் இருந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை தனியாருக்கு சொந்தமான கௌரி கிருஷ்ணா அருகே இருந்த கல்லூரி மாணவர்கள் 2 பேர் பகீமை 2 சக்கர வாகனத்தில் வரும்பொழுது தாக்கியுள்ளனர். இதையடுத்து அவர்களிடம் இருந்து தப்பித்த பகீம் நன்றி கவுண்டன் புதூர் பகுதியில் செல்லும் பொழுது சொகுசு காரில் வந்த மாணவர்களுடன் மர்ம நபர்கள் காரை குறுக்கே போட்டு பகீமை மீண்டும் தாக்கி சொகுசு காரில் உள்ளே போட்டு அடித்து தாத்தூர் வழியாக ஆனைமலை உடையகுளம் பகுதியில் உள்ள டானா என்ற இடத்தில் மீண்டும் தாக்கியுள்ளனர். இந்நிலையில் பகீமின் சகோதரர் ரிகஸ் மற்றும் அவரது சித்தப்பா மகன் ஜாவத் உசேன் போன் செய்து பகீமை தொடர்பு கொண்ட பொழுது தன்னை காரில் போட்டு அடிக்கிறார்கள் என கூறியதன் பேரில் ஆனைமலை காவல் நிலையத்தில் திமுகவைச் சேர்ந்த ஆனைமலை பேரூராட்சி துணைத் தலைவர் ஜாபர் அலி புகார் அளித்ததன் பேரில் காவல் நிலைய போலீசார் லொகேஷன் கண்டுபிடித்து கல்லூரி மாணவனை மீட்டனர். சம்பவம் நடைபெற்ற இடம் மேற்கு காவல் நிலையம் என்பதால் இந்த வழக்கை ஒப்படைத்துள்ளனர். கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் பொள்ளாச்சி ஏஎஸ்பி ஸ்ருஷ்டி சிங் அறிவுறுத்தலின்படி மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் ராஜேஸ்வரி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 கல்லூரி மாணவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட காரை ஓட்டிச் சென்ற நபர் தற்போது தலைமறைவாக உள்ளதால் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்லூரி மாணவர் கடத்தப்பட்ட இந்த சம்பவம் பொள்ளாச்சி பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவன் பொள்ளாச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ஏ. அப்பாஸ்.